மன்னிக்க முடியாதவங்கள, ஆமென், குற்றப்படுத்த நம்ம நினைக்கிறவங்கள நம்ம எப்படி பார்க்கணுமா? அவர் எப்படி அவரை குற்றப்படுத்தினவங்களையும் அவரை துன்பப்படுத்தினவங்களையும் பார்த்தாரோ அதே போல நீயும் பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஜானட், மை டாட்டர், ஆமென். நான் எப்படி என்ன அடிச்சவங்களை நான் எப்படி பார்த்தேன், என்ன துன்புறுத்தினவங்களை நான் எப்படி பார்த்தேன். ஆமென், ஆமென். அதே போலத்தான் நீயும் உன்னை நிந்திக்கிறவங்களையும் உன்னை அவமானப்படுத்துறவங்களையும் உன்னை குற்றப்படுத்துறவங்களையும் உன்னை நேசிக்க முடியாதவங்களையும் நீ பார்க்கணும். என்ன போல உனக்கு பார்க்க முடியுமான்னு கேட்டாரு. எப்படி, என்ன மாதிரி நீ பார்க்க முடியுமா? என்னை போல நீ பார்க்க முடியுமா? முடியுமா? ஹல்லேலூயா. ஏசப்பா நம்மளை பார்க்கிற மாதிரி இல்லையா? ஆமென். அவரை துன்பப்படுத்துறவங்கள பார்க்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுமா? நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை அப்படிப்பட்ட ஒரு கண்ணு நமக்கு வேணும். ஹல்லேலூயா. உண்மையிலே இந்த கண்களை குறித்து நான் ஒரு பாட்டு பாடி இருக்கேன். ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது, பாட்டு தெரியாதுன்னு இங்க வர்ற எல்லாருக்கும் தெரியும், மேஜர் மைனர்லாம் தெரியாது. ஆனாலும் கூட சின்ன பிள்ளை மாதிரி அன்னைக்கு அவருடைய கண்களை குறித்து ஒரு பாட்டு பாடினேன். ஏன்னா என்னுடைய ஜெப அறையிலே அவருடைய அழகான கண்களை என் குடும்பத்தார் எல்லாராலையும் நிந்திக்கப்பட்ட வேளை அது. ஆமென். அவருடைய கண்களை நான் தரிசித்தேன். அந்த கண்களை, அழகு கண்களை பார்த்து, ஆமென், அதை ரசிச்சு ரசிச்சு ஒரு பாடல் பாடினேன். உண்மையில் எத்தனையோ பேர் எங்க போனாலும், ஜவுளி கடைக்கு போனா கூட அடையாளம் கண்டுபிடிச்சு ஒடி வந்து கேட்பாங்க, என்ன அழகு இயேசுவின் கண்கள் சிஸ்டர் அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவது உண்டு. அந்த பாட்டு இன்னைக்கு உலகம் முழுசும் அநேக ஜனங்களுடைய உள்ளத்தை கவர்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. இயேசுவே, என் இனியரே, உமது கண்கள் எவ்வளவு அழகானவை. இப்பொழுதும் சென்னை மாநகரில் நடைபெற்ற தெய்வீக ஆசீர்வாத கூட்டம் ஒன்றில் அவர் அளித்த வல்லமையான தேவ செய்தி மற்றும் பிரார்த்தனையை
உங்கள் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் தொகுத்து வழங்குகிறோம். அப்படியான நம்ம அருள்நாதருடைய அந்த கண்களை குறித்து ஆமாம் அதுல என்ன விசேஷம்னு சொல்லி இப்பதான் நான் அதை செய்தி வடிவத்திலே உங்கள் மத்தியிலே கொண்டு வரும்படி விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நம் அருள்நாதருக்கு எத்தனை கண்கள் உண்டாம்? 7 கண்கள். ஆமென். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய கண்களை பற்றி நாம் பிரசங்கிக்கிற இந்த நாளில் கூட அருமையான சகோதரனே உங்களுக்கு நல்ல அழகா அவருடைய கண்ணை கர்த்தர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். அவருடைய கண்கள் உலாவுகிற கண்கள்ங்கிறது உண்மைன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அருமையான குழந்தைய அவருடைய கண் இப்பவே போய் தொடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாட்சியோட வருவீங்க சிஸ்டர், எந்திரிங்க. சாட்சி சொன்ன நீங்க தான். ஆமென். ஆமென். அந்த குழந்தைய அவருடைய கண் கட்டாயம் தொடும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த கண்கள் மகா பெரிய வல்லமையுடைய கண்கள். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அப்பா அம்மா, இந்த கண்கள்னா நம்ம இந்த கண்ணு மாதிரி இருக்காது, அது ஆவி கண்கள். ஹல்லேலூயா. ஆமென். மகிமை அப்படி ஃபுல்லா பேக்டா. சாக்லேட்ல எப்படி ஆமென் மில்க், சுகர், பால், ஜீனி எல்லாம் பேக் ஆயிருக்கோ அதே போல பரலோகத்தை நிரப்பி இருக்கிற இந்த மகிமையின் கண்கள்ல மகிமை, க்ளோரி க்ளோரி பேக் ஆயிருக்கோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த கண்களை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அப்ப நம்ம மத்தியில அந்த கண்களுக்குள்ள இருக்கிற அந்த மகிமை அப்படியே ரிலீஸ் ஆக போகுது. ஹல்லேலூயா. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மாறி போகும், உங்களுடைய கண்ணீர் மாறி போகும், உன்னுடைய கிரானிக் டிசீஸ் மாறி போகும், உன்னுடைய நரம்பு தளர்ச்சிகள் மாறி போகும். நீ 8 மாத்திரை ஒரு நாளைக்கு போட்டுக்கொண்டு இருந்தாலும் அது கட்டாயம் மாறி போகும். ஹல்லேலூயா. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல், இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கல், எந்த கல்? கல்லுனா யாரு? நம் அருள்நாதர் இல்லையா? ஆமா. கட்டினோர் விலக்கிய மூளை கல்லவர். அந்த ஒரே கல்லின் மேல எத்தனை கண்கள் வைக்கப்பட்டிருக்குதா? 7 கண்கள். 3 கண்ணுக்கெல்லாம் இனிமே யாரும் பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. ஆமா. 3 கண்ணு 4 கண்ணுக்கெல்லாம் பயப்படாதீங்க. நம்ம அருள்நாதர் எத்தனை கண்களை உடையவர்? 7 கண்கள். எத்தனை பேருக்கு இதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு? அம்மா. ஆமே. பரலோகத்துல தூதர்கள் எல்லாம் அவரை புகழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. 7 கண்களை உடைய மகிமை நிறைந்த தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, ஆதலால் அவர் 7 கண்களை உடையவர் என்று சொல்லி ஆமென். இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். இந்த 7 கண்களும் எப்படி ஒரு மனுஷனை பார்க்கும் அப்படின்னு சொல்லி நம்ம 7 விதமாய் பார்க்கும். ஹல்லேலூயா. 7 விதமாய் இந்த 7 கண்கள் நம்மை உற்று நோக்கி பார்க்கும். மகிமை நிறைந்த, கண்ணீர் நிறைந்த, ஆறுதல் நிறைந்த, ஆமென், மகிமை நிறைந்த கண்கள். ஹல்லேலூயா. நம்ம கண்ணு எப்படி இருக்கு? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். பிரியமானவர்களே, அவரை போலவே இந்த 7 பார்வையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கேட்கணும். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்து இயேசுவை போல நம்ம மாறுறதுதான் நம்முடைய அல்டிமேட் எய்ம், நம்முடைய அல்டிமேட் நித்தியமான ஆமென் ஏம். என்னது கிறிஸ்தவ ஜீவியத்துல? இயேசுவை போல இல்லையா? இயேசு போல மாறணும். கஷ்டம்தான். தினம் 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 ஒரு நாள் நடைய மாத்தணும், இன்னொரு நாள் பேச்ச மாத்தணும், இப்போ பார்வைய மாத்தணும்.
இயேசு கிறிஸ்து எப்படி பார்க்கிறாரோ அதே போலத்தான் நாமும் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் கோபமா பாப்பாரா, எரிச்சலா என்ன பாப்பாரா? இல்லை. எப்பொழுது அன்பு நிறைந்த பார்வை. அதே போலதான் நாமும் பார்க்கணும். ஆமென். பிரியமானவர்களே, முதலாவது கண், அந்த 7 கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல வைக்கப்பட்ட முதலாவது கண் என்ன கண்? அக்கினி கண். ஹல்லேலூயா. அக்கினிமயமான கண், ஃபயர் ஐஸ். என்ன கண்ணு? ஃபயர், ஃபயர். ஆமென். நம்முடைய ராஜாவுக்கு ஆமென் கொடுக்கப்பட்ட முதல் கண் ஆமென் ஃபயர் ஐஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மலை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. ஆமென். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. அக்கினி ஜுவாலை, அப்படி கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி ஜுவாலை. நினைச்சு பாருங்க, அவருடைய அழகு முகத்துல அந்த கண்ணு 2 அப்படி நெருப்பு மாதிரி எரிந்து கொண்டு இருக்கிறது. அப்படித்தான் யோவான் அந்த கண்களை தரிசித்தாரா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நெருப்பு போன்ற அந்த கண்கள், அக்கினி ஜுவாலை போன்ற அந்த கண்கள் ஒரு மனுஷன் மேல உட்காரும் போது, ஒரு மனிதன் மேல படும் பொழுது அது எதை எரிச்சு போடும்? எதை எரிச்சு போடும்? பாப சாபங்கள். ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாப சாபங்களை அது முற்றிலுமாய் எரித்து போடும். ஹல்லேலூயா. அப்படித்தான் மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல திமிர்வாதம் அப்படிங்கிற அந்த கொடிய வியாதி. திமிர்வாதம்னா என்னது? பேரலிட்டிக் அட்டாக். திமிர்வாதம் அது கூட அதை விட கூட கொஞ்சம் கொடுமையானது. உணர்வே இருக்காது திமிர்வாதம் உள்ளவங்களுக்கு. திமிர்வாதம்ங்கிற அந்த கொடிய வியாதியினால கஷ்டப்பட்ட ஒரு மனிதனை அவர் இருந்த வீட்டுக்கு கொண்டு வராங்க. அதை வாசிக்க முடியுமா? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அங்க அவன் கொண்டு வரப்பட்டது வியாதிக்காக. ஆனா அவருடைய கண்கள் அவன் மேல உட்கார்ந்த மாத்திரத்துல அவர் சரீரத்தில் இருந்து, அவர் கண்ணுல இருந்து அக்கினி பாய்ந்து சென்று அவனை பாவமர கழுவி சுத்திகரித்தது. ஹல்லேலூயா. அவன் உடனே என்ன செய்யறான்? அவர் தொட்டாரா? ஒன்னும் தொடல. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவால் அதுல இருந்து புறப்பட்டு அவனுடைய திமிர்வாதத்தை குணமாக்கிச்சு. அந்த நிமிஷத்திலே அவன் விடுதலை அடைந்து அவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லி வேதத்துல நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள் ஒரு மனிதனுடைய பாப சாபங்களை அது எரித்து போடும். சுட்டரிக்கிற வல்லமை உடையது. ஆமென். எரித்து போடும். பிரியமானவர்களே, ஆமென். இன்னொரு இடத்துல லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல கொடிய அசுத்த ஆவியினால பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை நாம பார்க்கிறோம். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோட சொன்னான். ஹல்லேலூயா. அவர் தொட்டாரா? ஏதாவது பேசினாரா? ஒண்ணும் இல்ல. அவன் இயேசுவை பார்க்கிறான். அவருடைய பார்வை அவன் மேல திரும்பின மாத்திரத்துல அவருடைய கண்களில் இருந்து என்ன புறப்படுது? அக்கினி, ஃபயர் புறப்பட்டு அவனை இட் ஸ்ட்ரக் ஹிம். அவனை என்ன செய்து? கீழே விழத்தட்டது. அவன் கீழே விழுந்தான். கீழே விழுந்து சும்மா எந்திரிச்சானா? கீழே விழுந்து எந்திரிக்கும் போது என்ன நடந்தது? அசுத்த ஆவி அவனை விட்டு விலகிற்று. பாவம், பாவத்தினால வந்த சாபம். சாபம்னா என்னது? சாபம்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? சாத்தான். சாபம்னா சாத்தான் தான். பாவத்தினால பின்தொடர்கிற சாத்தான், அதுதான் சாபம். அந்த சாப சாத்தான் அந்த மனுஷனை விட்டு அந்த நிமிஷத்திலே விலகி போனான். அந்த நிமிடத்திலே விலகி போனான்.
ஆதலால் அவருடைய அக்கினிமயமான கண்கள். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலையும் கூட அநேகமான அப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்ல முடியும். சாத்தான் எப்பவும் சொல்லுவான், என் கண்ணை பார்க்க அவனுக்கு அருவருப்பா இருக்கதாக. ஹல்லேலூயா. காரணம் என்ன? அவருடைய அக்கினி நம்ம கண்ணுல காணப்படக்கூடுமானால் நிச்சயமா சாத்தான் நம்ம கண்ணை பார்த்து பயந்து ஓடுவான். ஹல்லேலூயா. இப்ப பொள்ளாச்சிக்கு நான் ஒரு மீட்டிங் போயிருந்தேன். அங்க ஒரு அருமையான சாட்சி ஒரு மகா சொன்னாங்க. ஆமே, மிக அருமையான ஒரு சாட்சி. ஹல்லேலூயா. எப்படி அவங்க சரீரத்துக்குள்ள ஆமென் ஒரு அக்கினி மாதிரி திரு ரத்தமே பாடல் அவங்க வீட்டுல தொனித்து கொண்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த டேப் வந்து அப்படி நின்றுச்சான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சாட்சி. டேப் நின்றுச்சான். அவங்க என்ன பார்த்தாங்களாம். நான் பேச ஆரம்பிச்சேன்னா பாவத்தை குறித்து கண்டித்து பேசிட்டு இருக்கும்போது ஒரு ஃபயர் பால் என்னுடைய குரலை தான் கேட்டாங்களாம். ஒருவேளை என்னுடைய ஆவிக்குரிய சாயலை பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு ஃபயர் பால் அப்படியே அவங்களுக்குள்ள பாய்ந்து சென்றதான். அந்த சகோதரிக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்க சிந்தையில வந்து பாவ போராட்டம், கொடுமையான பாவ போராட்டம், அவங்களால அடக்கி கொள்ள முடியாத அளவுக்கு பாவ போராட்டம். அவங்க கணவர் ஒரு ஊழியக்காரர். ஆனா அந்த சகோதரி தெருவில் அப்படியே நிர்வாணமாய் ஓடணும் போல அவங்களுக்கு தோன்றுமா. அப்படிப்பட்ட கொடூரமான ஆவியினால பாதிக்கப்பட்ட அந்த அன்பு மகள் ஆமே இந்த பாடலை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு அக்கினி பந்து மாதிரி வெளிச்சம். பாடல் நின்னு போச்சுதான். ஒரு 6 வசனங்களை பாவத்தை கண்டித்து என்னுடைய குரல் தான் நல்லா கேட்டுச்சின்னு சொல்றாங்க. அவங்க கேட்டாங்களாம். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல பந்து மாதிரி ஒரு ஃபயர் அக்கினி அவர்களுக்குள்ளாய் இறங்கி அந்த பொல்லாத பாவ மனுஷனை வெளியே கொண்டு வந்துச்சான். ஹல்லேலூயா. அவங்க அந்த அறையில தூக்கி எறியப்பட்டார்களாம் முக்குல. ஆமா, அப்படியே தூக்கி எரிஞ்சிருச்சான் அந்த வல்லமை அவங்கள. பிரியமானவர்களே, அந்த நிமிஷத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வடிச்ச கண்ணீருக்கு அளவே இல்லையா. ஆனா கர்த்தர் அவங்கள விடுதலையோடு காத்து வருகிறாரா. ஹல்லேலூயா. அந்த பாவம் எண்ணங்கள், அந்த பாவம் அவர்களை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போயிட்டான். ஆமா, அவங்களும் அவங்க கணவனும் மிகுந்த சந்தோஷத்தோடு ஒரு பெரிய ஆஃபரிங்க நம்முடைய ஊழியத்திற்கு அனுப்பி தந்தார்கள். பிரியமானவர்களே, இயேசு இன்றும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய அக்கினிமயமான கண்கள், அவருடைய அக்கினிமயமான கண்கள் எங்கு இறங்கி வருதோ அங்கு பாப சாபம் சுட்டரிக்கப்படும், அது எரிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இன்னும் கூட ஆமென் ஒரு அருமையான ஒரு சகோதரி, அவங்க பிள்ளைக்கு வேலையே கிடைக்கல. நேற்று காலையில ரொம்ப தடவை அவங்க முயற்சி பண்ணி அந்த பையன் கிளாஸ்ல டாப்பர், ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர், ஆனா வேலை கிடைக்கல. ஏன்னு அவங்களுக்கு புரியல. அவங்களுக்கு கீழே இருக்கிற சில்ட்ரன் எல்லாம் வேலை, அவனுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நேற்று காலையில் அவங்க மிகுந்த வேதனையோடு என்னிடத்திலே ஜெபித்தார்கள். நான் சொன்னேன், கர்த்தரும் காட்டுறாரு, நீங்களும் அன்பு சகோதரனும் கரத்தை பற்றி கொண்டு ஆமா இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு விரோதமாய் உங்களை கஷ்டப்படுத்தின, உங்களை குற்றப்படுத்தின எல்லாரையும் இயேசு எப்படி அவருடைய எதிராளிகளை பார்ப்பாரோ அதே போல நீங்க பார்த்து அவங்கள மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சாபத்தை அவர் என்ன செய்வாரு? இந்த நிமிடத்துல இன்னைக்கே மாற்றி போடுவார். சாபம் மாறி போகும், உங்க பிள்ளைக்கு வேலை கிடைக்கும்னு சொன்னேன். அதே போல அவங்க கீழ்ப்படிஞ்சு செய்திருக்காங்க. நேற்று சாயங்காலம் போன் பண்ணாங்க, எங்க பிள்ளைக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிருச்சு. ஹல்லேலூயா. ஆமா, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த சாபம் எவ்வளவாய் அவங்களை தடுத்து நிறுத்தினது, அந்த சாத்தான் எவ்வளவாய் அவங்களை தடுத்து நிறுத்தினான்னு சொல்லி அது உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தெரியும். பிரியமானவர்களே, அவருடைய அக்கினி, அவருடைய அக்கினிமயமான கண்கள்
கண்கள்னா அது ஆவிதான், 7 ஆவிதான் நம்ம பார்த்தோம் சொன்னேன் இல்லையா? ஆமென். பிரியமானவர்களே, 7 கண்கள்னா அது 7 ஆவிகள் தான். ஆதலால் அந்த 7 கண்களும் எங்க இறங்கி வருமோ, விசேஷமா அவருடைய அக்னிமயமான கண்ணு எங்க இறங்கி வருமோ அங்கு பாப சாபங்கள் சுட்டரிக்கப்படும். ஹல்லேலூயா! பாப சாபங்கள் சுட்டரிக்கப்படும். இனி எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும், எத்தனையோ சாட்சி சொல்ல முடியும். எப்படி பாப சாபங்கள் அவருடைய அக்னி கண்களால சுட்டரிக்கப்படுதுன்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஆதலால் அவருடைய முதலாவது கண்ணு என்ன கண்ணு? அக்னி கண்ணு, ஃபயர் ஐஸ். He is a God, a man who has fire eyes, அக்னி கண்கள். இரண்டாவது நம் அருள்நாதருடைய கண்கள், புறா கண்கள். ஹல்லேலூயா! என்ன கண்ணு? ஆமென். நமக்கெல்லாம் ரொம்ப பிரியமான கண்ணு. ஆமென். மிக மிக அழகான புறா கண்களை உடையவர் தான் நம் அருள்நாதர் இயேசு. ஹல்லேலூயா! ஆமென். உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகள் ஓரமாய் தங்கும் புறா கண்கள், புறா கண்கள். ஹல்லேலூயா! ஆமென். இந்த புறா கண்கள்னா அது என்னெல்லாம் செய்யும்? முதலாவது அந்த கண்ணு பரிதபிக்கும், தன்னுடைய ஜனங்களுக்காக பரிதபிக்கும். பரிதபிக்கிற கண்கள். ஒரு நாள் நம் அருள்நாதர் ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்திட்டு இருந்தாரு. எங்க? மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஆமென். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! 3 நாள் சாப்பிடாம ஜனங்கள் அங்கு தங்கி இருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். 3வது நாள் உண்மையிலே நம் அருள்நாதர் மிகுந்த வேதனை அடைகிறாரு. ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், பரிதபிக்கிறேன். அந்த வார்த்தை கவனிங்கள், பரிதபிக்கிறேன். கம்பேஷன், மனது உருக்கம், அன்பு, இரக்கம், இரக்கம். ஹல்லேலூயா! அம்மா, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா. ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். ஆமென். அவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கி இருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். அதோட ரிசல்ட் என்ன? அந்த பரிதபிப்பினுடைய ரிசல்ட் அல்லது முடிவு என்ன? 8ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஹல்லேலூயா! ஆமென். ஆமென். பரிதபிப்பு, பரிதாபப்படும் பொழுது அதனுடைய முடிவு என்னன்னா பெருக்கம். என்னது? இன்னைக்கு உலகத்தார் என்ன சொல்லுவாங்க? சேர்த்து வைக்கிறது. அதோடைய முடிவு பெருக்கம். ஆனா இன்னைக்கு கர்த்தருடைய ஆல்டர்ல நான் சொல்றேன், நீங்க பரிதபிக்கிற உள்ள உங்களுக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா அதனுடைய முடிவு என்னன்னா பெருக்கம், பெருக்கம். அவங்க மீதியாகிற அளவுக்கு அங்கு அப்பமும் மீனும் பெருகிற்று. ஆமென். அங்க எத்தனை அப்பமா? 7 அப்பம் இல்லையா? 7 அப்பங்கள் உண்டு என்றார். ஆமென். 7 அப்பமும் 2 மீனும் எவ்வளவாய் பெருகிற்று? எவ்வளவாய் பெருகிற்று? மீதி எடுக்கிற அளவுக்கு. ஆதலால் பிரியமானவர்களே, கம்பேஷன், பரிதபிக்கணும். யாருக்காக? ஆண்டவருடைய ஜனத்துக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக. நீங்க பரிதபிக்கும் பொழுது உங்க வீட்டுல, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பங்கள்ல என்ன காணப்படும்? பெருக்கம், பெருக்கம். பரிதபிப்பு இருக்கிற இடத்துலதான் பெருக்கம் உண்டாகும். எங்க மனதுருக்கமும் அன்பும் காணப்படுதோ அங்குதான் பெருக்கம் உண்டாகும். ஆமா, நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் என் வாழ்க்கையில டெஸ்ட் பண்ணிட்டு தான் இன்னைக்கு பிரசங்கம் பண்றேன். ஆமா, மன